தேவச்சனமே, கிறிஸ்து உன்னை கொண்டு ஒரு பரலோக ராஜ்யத்தில் ஐயா கட்ட உங்களை அழைச்சிருக்கிறாரு. இதே பூமியில பரமண்டலத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் உன்னை கொண்டுதானே இந்த பூமியில நிலைநாட்ட அழைத்திருக்கிறாரு. ஒரு அநீதிக்கே நீ இவ்வளவு என்றால் நீதியை நீ எங்கிருந்து உன்னால கடைபிடிக்க முடியும்? உன் குடும்பமே சாட்சியா இல்லையே, நீ எந்த குடும்பத்துக்கு போய் நீ கவுன்சில் பண்ண முடியும்? உன் படிப்பே சரியில்லையே, நீ எந்த ஒரு அறிவாளிக்கு ஒரு ஞானவானுக்கு நீ புத்தி சொல்லுகிறவனா இருக்க முடியும்? படிப்பை விடு, ஞானத்தை விடு, அறிவை விடு, புத்தியை விடு. ஆனால் பிராக்டிக்கலா ஒரு வாழ்விலே நடத்தப்பட வேண்டிய நடைமுறைகள் வாழ்க்கையிலே உனக்கு ஒன்றும் தெரியாதவனாக இருக்கிறாயே. அருமையான தேவச்சனமே, காரணம் நாம சரியாகவே பிராக்டிஸ் பண்ணல. எதை பிராக்டிஸ் பண்ணணுமோ அதை பிராக்டிஸே பண்ணல. இன்னைக்கு அநேக வீடுகளில் சுகர்ல சாவு, சுகர்ல விரல எடுத்துட்டான், சுகர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த செப்டம்பர் மாதத்தை தேவனாய கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் நடத்தி கொடுத்தார். ஆசீர்வாதம் என்பது முதலாவது நம்முடைய தடைகள் உடைக்கப்பட்டு ஆவியானவர் நம்மோடு கூட இடைவிடுகிற அனுபவங்கள் தான். நன்மை மாத்திரம் பெறுவது ஆசீர்வாதம் அல்ல, நன்மைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் வழிநடத்தப்பட்டு அந்த வழிநடத்தலே பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா, அந்த பங்கு கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதம் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, நம்மோடு இந்த அக்டோபர் மாதத்திலே தேவன் மிக எளிமையான ஒரு முறையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது என்றால் அவைகள் வழிகள் வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனையோ நம்ம வேண்டிய பொருட்களை வாங்கலாம், பட் உபயோகப்படுத்துவதை குறித்து அதை அறியப்படவில்லை என்றால் அது வெறும் பொருள் தானே தவிர அது நமக்கும் பிரயோஜனம் இல்லை, அது மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு நமக்கிட்ட அந்த சிந்தை இல்லாதனால பார்க்குறவங்கலாம் பொருள் நல்லா இருக்கு பிரதர், ஆனால் அது எப்படி வேலை செய்யுன்னு தெரியலையே. நீங்க சொன்னதே வந்தவன ஆமா பொருள் நல்லா இருக்கு, அது எப்படி வேலை செய்யுன்னு தெரியல அவனு சொல்லிட்டு போவான். யாராவது ஒருவர் வந்து அட இதுங்களா கொடுங்க, நான் கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு சொல்றேன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு அவன் ஒர்க் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதிசயமா இருக்கும், அற்புதமா இருக்கும். இவ்வளவா இருக்குது இவ்வளவு இந்த பொருள்ல அப்படி என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதே போல ஒரு மனிதனுடைய இலக்கு, டெஸ்டினேஷன், அவனுக்கென்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் தான் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நாம் கொடுக்கப்பட்டு அவைகளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவன் அவைகளை முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தினுடைய தாற்பயங்களை நாம் அறிந்து கொள்வோமானால் வாக்கு தத்தம் செயல்பட ஆரம்பிக்கும். இல்லைன்னா வெறும் வார்த்தையா தான். இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு பஸ் ரூட் அந்த காலத்தில் எழுதி போட்டிருப்பான் 18A அப்படின்னா தாம்பரம் டு பாரிஸ் கார்னர். அதில் போர்டு எழுதி போட்டுக்கும், வழித்தடம்னு போட்டு வயா பல்லாவரம், கிண்டி, மவுண்ட் ரோடு அப்படியே போட்டிங்கன்னா நேராக பாரிஸ் கார்னர் போட்டு அந்த வழித்தடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் விஞ்ஞான வளர்ச்சி, இந்த ரன்னிங் வேர்ட்ஸ் சர்ன்னு ஓடிக்கிட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? எல்லா பஸ்ஸுலையும் தாம்பரம் டு பிராட்வே, தாம்பரம் 2 அப்படின்னு அந்த லைட் ஸ்ட்ரக் ஆகி பிராட்வேங்கிறது லைட் எரியல்னா தாம்பரம் 2 கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் தாம்பரம் 2. எந்த ஊர் டெஸ்டினேஷன் நமக்கு தெரியாது, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதுல வழித்தடங்கள் ஓடிக்கொண்டிருந்தா ஐப்பா இது வந்து மவுண்ட் ரோட போட்டிருக்குது, இது எங்க போவோம், பிராட்வே தான் போகும்னு தெரியும். தெரியாதவர்கள் ஒன்று பஸ்ஸை மிஸ் பண்ணுவாங்க, இல்ல தாம்பரம் டு அது பூந்தமல்லி போறதா இருக்கலாம், அப்படின்னா அதுல ஏறலாம்.
ஒரு சிலர் எதுவுமே தேவையில்லை, 66 போட்டா எங்க போயிடுறது, தாம்பரம் டு பூந்தமல்லி மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஏனென்றால் பழக்கப்பட்டதினாலே அதை பிரயோஜனப்படுத்துகிறவர்களும் உண்டு, பழக்கப்படாதனாலே அறியாமையில அவங்க பயணம் செய்ய வேண்டிய பயணத்தையும் டெஸ்டினேஷனையும் தவற விடுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு blessing word. நம்ம சொல்லுவோம், சார் நல்ல வேலை நீங்க கரெக்டா சொன்னீங்க, நான் நாளைக்கு தான் எக்ஸாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அது இன்னைக்குங்களா, இது எப்போ போஸ்ட்போன் பண்ணாங்க, அதை எப்போ ப்ரீபோன் பண்ணாங்க, எப்படி முன்தள்ளி அந்த டேட் அறிவிச்சாங்க, எப்போ பின்தள்ளி அறிவிச்சாங்க. பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணும்போது பிரமாதமாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன மாற்றம் என்பது அது எவ்வளவு பிரமாதமா அது முதலாவது சொல்லப்பட்டதோ பின்னாடி அவ்வளவா சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறதில்லை. ஆனால் வேதாகமம் அப்படி அல்ல. ஒரு மனிதனை திருப்பி 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 பலவிதமான சம்பவங்களை கொடுத்து ஆதாரமாக ஒருவனுக்கு உவமை கொண்டு சொல்லிக் கொடுக்க வேண்டுமானால் உவமையை இங்கே வேதாகமம் பயன்படுத்துகிறது. அல்லது நடத்தப்பட்ட சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நடத்தப்பட்ட சம்பவங்கள் உவமை அல்ல, உண்மைகளையே சத்தியத்துக்காக இங்கே உதார்த்தமாய் காண்பிக்கப்பட்டிருப்பதுதான் நம்முடைய ஜீவனுள்ள வேதாகம புஸ்தகம். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில வெற்றி பெறாத காரியங்களை குறித்துதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேச இருக்கிறார். பலருக்கு பல சத்தியங்கள் தெரியும், பட் த பிராக்டிசிங் ஆஃப் த லா, அந்த சட்டத்தை அதை பிரயோஜனப்படுத்துகிற வண்ணம் நமக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு அந்த சட்டத்தை பிரயோஜனப்படுத்துகிறது தெரியும், சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு சட்டத்தை உடைத்து போய் கொண்டிருப்பான். எப்படி? ஒருவேளை நோ என்ட்ரின்னு போட்டிருக்கோம், நைட்டு 2 மணி எந்த பஸ்ஸும் இல்லை. இப்ப இவன் சொல்லுவான், காலையில 8 மணி நாங்க இது உள்ள போகவே முடியாது, அதுக்காக தான் இந்த நோ என்ட்ரி போர்டே போட்டது. அது ஒரு வழியா அங்கிருந்து வெளியே வருவதற்கு தானே தவிர இதுல போக கூடாது. இதுல போறதுக்கு போல இப்படியே ரிட்டர்ன் ஆகி அடுத்ததுல போனீங்கன்னா பிரச்சனை இல்லாம போயிடலாம். இப்ப நைட் 2 மணி ஒரு வண்டியும் இல்லை, இங்க இருந்து பாக்குறவர் போறாரு, அடுத்த தெருவு திரும்புதுக்குள்ள இப்படியே திரும்பிட்டாங்கன்னா யாருமே இல்லையே. சட்டம் தெரியும், பட் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சட்டத்தை கடைபிடிக்கலாலும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல நான் போய்க்கலான்னு போகிறவர்களும் உண்டு. ஆனால் சட்டத்தை நான் சட்டமா தான் பார்ப்பேன்றவன், அது இரவு 2 இருந்தாலும் சரி, பகல் 2 இருந்தாலும் சரி, என் மன திருப்தி, நான் எதை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை யாரும் இல்லாத போதும் நான் அதை செய்வேன். ஆனால் என் லைஃப் பிராக்டிஸ்ட், பெர்ஃபெக்ட்லி பிராக்டிஸ்டா லைஃபாக அது அமையும் என்கிற சிந்தையோடு செயல்படுகிறவர்களும் உண்டு. அருமையான தேவ ஜனமே, அப்படிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலவிதமான பிரமாணங்களை நமக்கு மிகுந்த எளிமையான முறையிலே நமக்கு கற்றுக் கொடுத்தார். மிக எளிமையான பிரமாணங்களாக பழைய ஏற்பாட்டிலே கற்றுக் கொடுத்தார். அதுல பிராக்டிஸ் பண்ணவர்கள் வெற்றி பெற்றவர்களும் உண்டு, வெற்றி பெற்று பின்பு பேக் ஸ்லைடு, பின்மாற்றத்துக்கு போய் அழிந்து போனவர்களும் உண்டு. இன்னும் பல காரியங்கள் நீதியாக எண்ணப்பட்டவைகளும் பழைய ஏற்பாட்டின் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனாலும் விஞ்ஞான உலகம், கலாச்சார உலகம், அறிவுபூர்வமான உலகம், ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுகிற உலகம், இப்படி பல உலகங்களை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் மனிதனாகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆறறிவு உள்ளவன் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை மாற்றமே எடுத்துக்கொண்டு அவைகளில் செயல்படுவதை இங்கே இயேசு சுவாமி கண்டம் பண்ணி, இல்லை இப்படிதான் என்பதை கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை குறித்து இந்த அக்டோபர் மாசம் இந்த பிளெஸிங் வேர்ட் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷ அதிகாரம் 16 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அநேகத்திலே அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். இங்கே this word is 100% perfect. இந்த வார்த்தை, இந்த வாக்கியங்கள் 100% இவைகள் உண்மையாக இருக்கிறது. ஒரு தூங்குகிற மனுஷனை பார்த்தீங்கன்னா சபையில வந்தாலும் தூங்குவான், வீட்லயும் தூங்குவான், பஸ்லயும் தூங்குவான், மூளை இடம் கிடைச்சாலும் தூங்குவான், சீரியஸா இருக்கிற நேரத்திலையும் தூங்குவான், செத்த வீட்லயும் போய் தூங்குவான், சந்தோஷமா இருக்கிற வீட்லயும் போய் தூங்குவான். This is so called the practical experiences of his gene. இங்கே அவனால் அங்கீகரிக்கப்பட்ட அவனுடைய பழக்க வழக்கங்களிலே அந்த தூங்குகிற பழக்கம் என்பது சின்ன மேட்டர்ல இருந்து பெரிய மேட்டர் வரைக்கும் மாறாததாக இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் கோச்சிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவன் மனநிலை, நீங்க எதை கேட்டாலும் அதிலே உள்ள குதர்க்கத்தை கண்டுபிடித்து அவன் வாழ்க்கையை தானே கெடுத்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையில தான் அவன் வாழ்வான். எதையுமே ஜெனராசிட்டி, இங்கிலீஷ்ல ஜெனராசிட்டி என்றால் தமிழ்ல என்ன தெரியுங்களா? யாராவது சரியான அர்த்தத்தை சொல்ல முடியுமா? பெருந்தன்மையோடு கூட எடுத்துக் கொள்ளுகிற பாரம்பரிய குணங்கள். அல்லேலூயா சொல்லாமா? எத்தனையோ குணங்கள் இருக்குது. ஆனால் இந்த பெருந்தன்மை என்பது அந்த ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் மூலியமா தான் அது போய்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் இருக்காது. 5 பிள்ளைங்க இருப்பாங்க, 5க்கு இருக்காது. அதாவது ஒண்ணு அந்த பெருந்தன்மை உள்ள குணசாலியை தான் ஒரு பிரச்சனை நான் கூப்பிட்டப்பா, நீ வா கொஞ்சம் பேசுவா, நீ பேசினா கொஞ்சம் சரியா இருக்கும், ஏற்றுக்கொள்வாங்க. நாங்கெல்லாம் பேசினா எடுத்துக்க மாட்டோம். அந்த ஜெனராசிட்டி. அடுத்து ஒரு திறமை வாய்ந்த ஒரு மனிதனுடைய அடிப்படை பழக்கங்கள். என்கிட்ட எந்த பொருள் நீங்க கொடுத்திருந்தாலும் அது லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப சேஃபா இருக்கும். நான் வச்சிருக்கேன். யாராவது வந்து அதை தொட ஆரம்பிக்கிற பொழுது அது காணாம போகும், அல்லது உடையும், மிஸ்பிளேஸ் ஆகும். ஆனால் என் ஒருவரிடத்தில் நீங்க கொடுத்தீங்கன்னா போன்ல சொல்லுவாங்க, இந்த இடத்துல போங்க, இந்த இடத்துல போங்க, 4வது புக்கு அதுக்கு சைட்ல இந்த பேப்பர் இருக்கு, அந்த பேப்பர் எடுத்தீங்கன்னா அதுல இந்த 5வதுல அந்த மேட்டர் நான் எழுதி வச்சிருக்கேன், அதை எடுத்து படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அங்க போறான், ஆனா அந்த இடத்துல அந்த புக்கே இல்லைன்னு. அப்போ ஒண்ணு அந்த புக்கு எல்லாம் மாறி இருக்கு. நான் மாற்றல, வேற யாரோ உள்ள வந்திருக்காங்க, புக்கு எல்லாம் மாற்ற. அப்போ அருமையான தேவ ஜனமே, a small disturbance, இடமாற்றமாகப்பட்ட அந்த புஸ்தகத்தின் நிமித்தம் அதன் பக்கத்தில் வைத்திருக்கிற ஒரு அடிசுவடா இருக்கிற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஒரு பேப்பரை இழந்து போகிற சூழல். இப்போ நமக்குள்ளாக நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை பயிற்சிகள். இன்னைக்கு காலையில என் ஒருவனுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 மணிக்கு சபை இது மாதிரி இல்லை. ஆனா இப்போ 7:20க்கு ஒரு சபையினுடைய ஒரு தீர்மானம் போல இப்ப நம்ம உட்கார்ந்து சபையில் ஒரு சின்ன டிரான்ஸ்பர்மேஷன் தான், ஒரு நிலையை மாற்றக்கூடிய இந்த சிந்தனை தான். இப்போ 1 2 3 4 6 6 12 சார் ஒரு ரைம்காக நம்ம போட்டோம், ஒரு செட்டப்புக்காக நம்ம செய்தோம். அருமையான தேவஜனமே, ஒரு மாற்றத்தை விரும்புகிற ஒரு தேவன், என்ன மாற்றத்தை விரும்புகிற தேவன்? ஒழுங்குபடுத்துகிற ஒரு ஆசீர்வாதமான பிளெஸிங்கை விரும்புகிற தேவன் தான் நம்மளோடு கூட பேசுகிறார். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். நான் அடிக்கடி ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவேன், the
missed opportunity never turns back. ஒரு முறை நீங்கள் சந்தர்ப்பத்தை கைவிட்டீர்களானால் அந்த சந்தர்ப்பம் மீதி அப்படி மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது. இழந்து போன இந்த பொருள் ஒரு தடவை உங்க கையை விட்டு நடுவப்படுமானால் கிடைக்காது. அது ஃப்ரெண்டா இருக்கலாம், கோபித்து கொண்டு போன மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், நம்ம வீட்டில் இருந்துகிட்டு முதல் குழந்தையா இருக்கலாம், இரண்டாவது குழந்தையா இருக்கலாம். ஒரு சின்ன மனஸ்தாபத்தின் மூலமாய் பிரிந்து போகப்பட்டது. கடைசி வரையில் அந்த குழந்தை பிரிஞ்ச குழந்தை தான். அது மாத்திரமல்ல, அந்த சந்ததியும் it will practice that effects. அந்த சந்ததியும் அதைத்தான் சிந்தைகளிலே அநீதி என்று வேதம் சொல்கிறது. எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு மனிதனுடைய சிந்தைகளிலும் மூளைகளிலும் அது ரெக்கார்ட் ஆகப்படுகிறதோ, பதிவு செய்யப்படுகிறதோ, அந்த பதிவாகப்பட்டது பதிவாகவே இருந்து வளர்கிறது உள்ள. இப்படி பல சைக்கலாஜிக்கல் டெஸ்டுகளை பலர் செய்து பார்த்திருக்கிறார்கள். அத்தனையும் ஒன்று கூட மாற்றப்படுவது அவ்வளவு எளிதல்ல. இங்க ஆண்டவர் அதை சொல்லுகிறார், அநீதி if it is very less, நம்மளுக்குள்ள அந்த அநீதியான தாட்ஸ், நான் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ், எதை நாம் பிராக்டிஸ் பண்ணக்கூடாதோ அதை ஜஸ்ட் ஒரு ட்ரையலா அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் வாழ்க்கையாகவே மாறிவிடுகிறது. தமிழ்ல சொல்லுவாயப்பா, அந்த பட்ட புண்ணில தான் மறுபடியும் அடிபடுது, பட்ட காலிலே படுதுப்பா. அந்த வீடு பயங்கர தருதலம் பாரு. இப்ப மறுபடியும் வீட்டுக்காரர் கூட செத்து போயிட்டாரு, அவர் தான் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு, அவரும் செத்து போயிட்டாரு. அந்த அம்மாவும் 4 பொம்பளை பசங்க என்ன செய்யுமோ தெரியாது. அருமையான தேவச்சனமே, அந்த ஹிஸ்டாரிக் ஈவென்ட் அவர்களை குறித்து எடுத்து பார்ப்பீர்களானால் அந்த சந்ததி முழுவதுமே தேவனுடைய சாயலுக்கு ஒத்ததாக இருக்காது. சண்டைகளும் சச்சரவுகளும், டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன். அந்த குடும்பம் தூங்கி வழியும், சோம்பேறியா இருக்கும், மற்றவருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் எடுத்துக்காட்டுள்ள ஒரு குடும்பமாக மாறிவிடுகிறது. ஒரு பையன் கூட இவங்க தான் சேரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா எல்லார் வீட்லயும் அவங்க கூட சேராதே, அவங்க கூட சேராது, அவங்க கூட சேராது, அவங்க கூட சேராது. யாரும் போய் யார் வீட்லயும் சொல்லி கொடுக்கல அந்த பையனோட சேராதுன்னு. அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிற அத்தனை தாய் தகப்பன்மார்கிட்ட நீ அவங்க கூட சேராது, யாருமே சொல்லி கொடுக்கல. பிகாஸ் அவனுக்குள்ள இருக்கிற அநீதி ரிஃப்ளெக்ட் ஆகி அவன் வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. யாராவது அவங்க கூட போய் சேருகிற பொழுது அவங்க வாழ்க்கையில் கெட்டுற போது என்பதற்காக மக்கள், நன்மைகளை விரும்புகிற மக்கள் அந்த தீமைக்கு போகாது என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு தவறை சுட்டி காமிக்கிற வாழ்க்கையாக. அநீதி அவனிடத்தில் அல்ல, அந்த சரீரமே அநீதியாக, செயல்பாடு அநீதியாக இருக்கிறது. இங்கே God wants to change such circumstances and situations. இங்கே பாசிட்டிவ் உள்ள வைக்கிறார் இந்த வேத வசனத்துல. கொஞ்சத்திலே, if it is a little, the least, லிட்டில் கூட கிடையாது, லீஸ்ட். லிட்டில்னா ஏதோ சம்திங் இருக்கு. லீஸ்ட் பாத்திரத்துல ஒண்ணுமே இல்ல, ஆனா தொடச்சா இந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் தேவை, ஏதாவது கொஞ்சம் பாருப்பா, இந்த கையை போட்டு சக்திய இதுக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்துருவோம், பாத்தீங்களா வழிச்சிருக்கு. ஏன்னா எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, என்ன செய்யலாம், அதான் லீஸ்ட். இங்க ஆண்டவர் சொல்லி எபிரேய பதத்தில் இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும், ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இத கிட்டத்தட்ட பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்துட்டு கண்ணீர் விட்டுருக்கிறான். வேதத்தை ஆராய்ச்சிட்டு கண்ணீர் விட்டுருக்கிறான். நான் இதை செய்தி எடுத்து எழுதுகிற பொழுது ஒரு சகோதரி என்கிட்ட பேசிச்சு, ஒரு திருமணமாகாத ஒரு 23 வயசு சகோதரி என்கிட்ட பேசிச்சு. பாஸ்டர், நான் ஒரு இடத்துல வேலை செய்துட்டு இருந்தேன்,
காலையில் சாயந்தரமும் கண்ணீர் தான் எனக்கு அங்க. வீட்டுக்கு போவேன் கண்ணீர் தான். ஏன்னு கேட்டேன், வேலை செய்த இடம் அப்படி. 4 ஆண்டுகள் வேலை செய்து அப்புறம் வேற ஒரு இடமாற்றத்துக்கு வந்தது. இடமாற்றத்துக்கு வருகிற பொழுது என்னை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு. அதுல இருந்து டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பேசுறோம். பேசி 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 இன்னைக்கு 99% பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. அது சொல்லும் போது அந்த அம்மா அந்த சாட்சியை நான் கேட்கும் போது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இது எங்க இருந்து எனக்கு கிடைக்கலமா உனக்கு நான் சொல்ற பதிலு, கிறிஸ்துவுடைய அன்பு என்னிடத்தில் வெளிப்படும்படியாக வார்த்தைகளை நான் கற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை தான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லும் போது எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அருமையான தேவ ஜனமே, உங்க ஈடுபாடு சரியா இருக்குமானால் இந்த உள்ளம் உருக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த உள்ளம் பேசிக்கிட்டே இருக்கும். இந்த உள்ளம் ஆனந்த கண்ணீரால் நிறைந்து கொண்டே இருக்கும். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக 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 முக்கியமாக இங்கே இந்த வேத வசனத்தை பதிவு செய்கிறார். இங்கே இதை இந்த 10வது வசனத்தை வாசித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் 9 வாசிக்கணும், 11 வாசிக்கணும், 12 வாசிக்கணும். இப்ப நம்ம வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஆண்டவர் இங்கே சொல்றார் மிக 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 முக்கியமா, இன்றைய காலகட்டங்களில் அநீதியான பொருட்கள் மீது மனிதனுடைய கண்கள் போய்கொண்டிருக்கிறது. அநீதியான கிரியைகள் மேலே மனுஷனுடைய வாழ்க்கை ஆதாரமாக இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. நீ எதெல்லாம் நீ பெருசுன்னு உன் கையில வச்சிருப்பிய அதெல்லாம் பெருசே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன் இதை சொல்றாரு? அநீதியான பொருட்கள் மீது உன்னுடைய எண்ணங்கள் போகுமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாகும் என்றால், அநீதிக்கு செவி சாய்க்கிறவனாய் நாம் மாறிடுவோம். உண்மைக்கு அல்ல. ஒரு பேராசை இருக்கு. அந்த பேராசையை நிறைவேற்றுவதற்காக செயல்படுகிற செயல்பாடுகள் நம்முடைய உள்ளத்தில் இறங்கி 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு பொருள் தான் இருக்கு. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை. ஒரு சின்ன மனஸ்தாபத்தை அங்கே இருக்கக்கூடிய ஆத்ம நண்பர்களாக இருந்திருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன பொருள்ல ஒரு பேனால ஒரு 5 ரூபாய். இந்த 5 ரூபாய் பேனால அநீதி உள்ளதுதான். உலகத்தில் இது ஒன்றும் இது நித்தியத்துக்கு உங்களை சேர்க்காது. ஆனா இதே பேனா உங்களை நித்தியத்துக்கு சேர்க்கப்பட வேண்டுமானால், பேனா நம்மளை சேர்க்க மாட்டா, சேர்க்காது. பேனா நம்மளை பரலோகம் கூட்டு போயிடும். ஆனா இந்த பேனாவை கொண்டு இருக்கிற குணாதிசயங்கள் உன்னை பரலோகம் கூட்டு போயிடும். ஒத்துக்கிறீங்களா? 2 ஆத்ம நண்பர்கள். அவர் சொல்றாரு, இது ஃபாரின் எங்கேயுமே கிடைக்காது, ஒரே பொருளா நான் பாருங்க, நான் ஸ்டைலா ட்ரெஸ் போட்டுருக்கிறது, நான் மாட்டிக்கலான்னு இருக்கிறேன். எதிராளி சொல்றான், உனக்கு ட்ரெஸ் இருக்குது, ஷூ இருக்குது, டை இருக்குது, எல்லாமே உனக்கு இருக்குது, எனக்கு ஒண்ணு இல்லதா, அட்லீஸ்ட் இந்த பேனா எனக்கு கூட நான் இப்படி மாட்டிருந்தா என்ன ஒரு 4 பேர் என்னன்னு பார்ப்போம். இவன் சொல்றான், உனக்கு தான் எல்லா ஓட்டை, இது என்னத்துக்குடா இதை போய் அந்த ஓட்டை சொக்கல நீ கேட்டது. இவன் அவனை சாட்டிஸ்ஃபை பண்றான். அவன் சொல்றான், இல்லடா நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான மீட்டிங் போறோம், இதை போடும் போதே இதுல ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது, இது இருந்தா எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும். வாக்குவாதம். கடைசியில கோட்டு சூட்டு ஷூ டை போட்டிருக்கிறவன், இல்லை நீ எனக்கு கொடுத்தா தாண்டாச்சு, இது மூலமா நீ எனக்கு நண்பனா இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதை தூக்கி போய் என்ன பண்ணிக்கிறார், மாட்டிக்கிறார். 2 பேரும் ஒன்னாதான் போனாங்க. ஆனா இப்ப உட்காரும் போது வேற இடத்துல உட்கார்ந்துக்கிட்டான். அவனுக்கு ஏற்ற ஃப்ரெண்டோட போய் உட்கார்ந்துக்கிட்டான். இந்த பேனா வாங்கி குத்துறவன் ஹை சொசைட்டியோட போய் உட்கார ஆரம்பிச்சுக்கிட்டான். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு,
நீ மாளும் போது when you die, ஆவிக்குரிய மாளுதல் இருக்கு, சரீர மாளுதல், செத்து போகிற காரியம் இருக்கு. இப்போ ஆவிக்குரிய ரீதியில இந்த ஆத்ம நண்பர்கள் இப்ப பிரிக்கப்பட்டாச்சு. பிராக்டிகல் டெத் இல்ல. என்ன டெத் இது? ஸ்பிரிச்சுவல் டெத். ஆத்ம நண்பன் பிரிக்கப்படுகிற ஒரு அனுபவங்கள். ஆண்டவருடைய கோட்பாடுகளை கற்றுக் கொடுத்தது, அந்த கற்றுக்கொண்டதை அபியாசப்படுத்துகிற பொழுதுதான் ஆவிக்குரிய மேன்மையை நாம் அடைய முடியும். அருமையான தேவச்சனமே, இங்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் மரணத்துக்கு நேராக நாம் போவோமானால், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார்கள் உண்டாயிருக்கும்படியாக. யாரங்க ஏற்றுக்கொள்கிறார்? தேவன் தேவ தூதர்களை நிறுத்தி வச்சிருக்கிறார். நீ நடந்து கொண்ட மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், இப்ப ஆத்ம நண்பர்கள் 2 பேர் நண்பரை பக்கத்துல உள்ள கேட்கிறான், ஏன் பிரதர் நீங்க அவரோட தானே போய் உட்காருவீங்க, என்ன நீங்க இங்க வந்துட்டீங்க? சொல்றான், பிரதர் இன்னைக்குதான் ஆத்ம நண்பருடைய சுயரூபம் தெரிஞ்சது, ஒரு பேனாவோட நான் கண்டுபிடிச்சிட்டேன் பிரதர். இதுவரைக்கும் அவனுக்கு தேவையில்லை என்பதை எனக்கு அவன் கொடுத்தான், ஆனா அவனுக்கு அதுதான் தேவைன்னும் போது அதை அவனால விட்டு கொடுக்க முடியல பிரதர். இவன் எனக்கு ஆத்ம நண்பனா, இவன் எனக்கு கணவனா மனைவி நினைப்பா, கணவன் நினைப்பா இவளா எனக்கு மனைவி, இவளா எனக்கு பிசினஸ் பார்ட்னர். அருமையான தேவச்சனமே, அங்கே உண்டாயிருக்கும்படியாக what should be the sources, what should be the blessings, what should be the realistic characters, what should be the realistic attitude within a person. ஒரு தனி நபருக்குள் இருக்கக்கூடிய குணாதிசயங்களும் அவனுடைய நடைமுறைகளும் ஒரு மனிதனுக்குள் அது அநீதியாக விளங்குகிறது. அருமையான தேவச்சனம், வாசிக்க கேட்போம் 11வது 12வது வசனத்தில். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். அருமையான தேவச்சனமே, கிறிஸ்து உன்னை கொண்டு ஒரு பரலோக ராஜ்யத்திலேயா கட்ட உங்களை அழைச்சிருக்கிறாரு. இதே பூமியில பரமண்டலத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் உன்னை கொண்டுதானே இந்த பூமியில நிலைநாட்ட அழைத்திருக்கிறாரு. ஒரு அநீதிக்கே நீ இவ்வளவு என்றால் நீதியை நீ எங்கிருந்து உன்னால கடைபிடிக்க முடியும்? உன் குடும்பமே சாட்சியா இல்லையே, நீ எந்த குடும்பத்துக்கு போய் நீ கவுன்சில் பண்ண முடியும்? உன் படிப்பே சரியில்லையே, நீ எந்த ஒரு அறிவாளிக்கு ஒரு ஞானவானுக்கு நீ புத்தி சொல்லுகிறவனா இருக்க முடியும்? படிப்பை விடு, ஞானத்தை விடு, அறிவை விடு, புத்தியை விடு, ஆனால் பிராக்டிக்கலா ஒரு வாழ்வில நடத்தப்பட வேண்டிய நடைமுறைகள் வாழ்க்கையிலே உனக்கு ஒன்றும் தெரியாதவனாக இருக்கிறாயே. அருமையான தேவச்சனமே, காரணம் நாம சரியாவே பிராக்டிஸ் பண்ணல. எதை பிராக்டிஸ் பண்ணணுமோ அதை பிராக்டிஸே பண்ணல. இன்னைக்கு அநேக வீடுகள்ல சுகர்ல சாவு, சுகர்ல விரல எடுத்துட்டான், சுகர்ல காலை எடுத்துட்டான், சுகர்ல கண்ணு தெரியல, கேன்சர் வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டான், அப்ப இல்லாத பிள்ளையா இந்த புள்ள வளருது, கணவன் இல்லாத குழந்தையா இந்த குழந்தை வளருது, தாயும் இல்ல தகவல் பிள்ளை அனாதியா இருக்குது இந்த குழந்தை. இது ஒரு வீடு மாத்திரமல்ல, ஒரு தேசமும் இன்றைக்கு அப்படிதான் பாழாய் கொண்டு போய் கொண்டிருக்கு. ஒரு நாளை ஆளுவதற்கு ஒரு நல்ல தலைவன் என்று நாம அங்கீகரித்து ஒருவனை உட்கார வைக்கிறோம். ஆனால் அங்கீகரிக்கப்பட்டவனோ அவனுடைய அநீதி செயல்பாடுகள் கொஞ்சத்திலையும் தேவனுக்கு ஏற்ற விதமான ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரங்களாக இல்லை. சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாய் பணத்துக்காக விலை போகிற காரியங்களும் லஞ்சங்களும் பலவிதமான இன்னல்கள். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் மனுக்குலத்தினுடைய
தத்துரூபம், வாட் இஸ் த ரியலிஸ்டிக் ரிச்னஸ் ஆஃப் த மேன்கைண்ட், மனுக்குலத்தினுடைய மகத்துவத்தை அறியாத உலகமாக இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, மிக சூழ்நிலைகள். ஒரு மனுஷன் தான் அவனுக்கு 2 கண்ணு, 2 காலு, 2 கை, இதுதான் அவன் சரீரம். இத கூட சரியா யோசனை பண்ணாத அவனை ஒரு மிஷினை மாதிரி, மிஷின் பிடிக்கணும் உருக்கி வேற எதனா செய்யறது, உடைக்கிறது மனுஷனுடைய லைஃப். இன்னைக்கு கிரைஸ்ட் இஸ் மேட் as a different article. அது ஒரு வேற விதமான பொருளாக மாறி போயிட்டார் இயேசு சுவாமி. வெறும் விடுதலைக்காக வருகிற சபை மக்களாக மாறிவிட்டார்கள். கடந்த மாதத்துக்கு முன்பான மாதத்துல ஒரு பாப்பா கல்யாணம் ஆகி தன் கணவன் வீட்டில் போய் வாழுது. ஒரு 7-8 ஆண்டுகளுக்குள்ள பகிரங்கமான பிரிவினையும் கட்டுகள். அவ்வளவுதான், சண்டை போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கணவனுடைய நம்பரையே மனைவி பிளாக் பண்றான். வேற நம்பர்ல வராரு, அந்த நம்பரை பிளாக் பண்றான். வேற நம்பர்ல வராரு, அந்த நம்பரை பிளாக் பண்றான். இங்கு ரெகுலரா சபைக்கு வருகிற ஒரு அம்மா அந்த பாப்பாவை கூப்பிட்டு வருது. பாஸ்டர் என்னன்னு தெரியல, ரொம்ப பெரிய பிரச்சனையாகி இன்னைக்கு டைவர்ஸ்க்கு போயிருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் மூலமாக போலீஸ்காரங்களே சொல்றாங்க, ஒரு மாசம் சும்மா பிரிஞ்சு இருந்து பாருங்கம்மா, உங்களுக்கு என்ன தோணுது. அந்த பாப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது 12 வயதுல. சண்டை 8 ஆண்டு காலங்களாக, குடும்ப வாழ்வு 4 வருஷம் தான். 8 ஆண்டுகள் பிரச்சனைக்கு நான் பேசுறேன் அந்த அம்மா கிட்ட. என்ன பிரச்சனைமா உனக்கு, என்னென்ன தொந்தரவு ஏற்பட்டது? அந்த அம்மா எதையோ சொல்லுது. எனக்கு ஒன்று கூட சரியா ஏற்படல, ஒன்று கூட அது ஆன்சர் இல்லைன்னு தோணுது. முதல் டெலிவரன்ஸ் முடிஞ்சு போயிட்டாங்க, 2வது டெலிவரன்ஸ் மறுபடியும் வராங்க, 3வது டெலிவரன்ஸ் சொன்னாங்க, 4வது டெலிவரன்ஸ் வரைக்கும் செட் ஆகல. நீ போற இடத்துல உன்னை போலவே உன்னுடைய ஒரு பெண்மையில நிறைந்திருக்கிற யாராவது பெண்கள் உனக்கு பழக்கமானாங்களா? ஆமா ஆமா மாஸ்டர், எனக்கு ஒரு பெண் ரொம்ப பழக்கமான. அந்த பெண்ணோட உன்னுடைய உறவுகள் எப்படி இருந்தது? எங்க கணவன்லாம் கூட கவலைப்பட மாட்டான், அந்த பொண்ணு கூட்டி போய் நைட்டு போய் படுத்து அவளோட பேசிட்டு இருப்பேன். இப்போ பிரச்சனை இங்கதான் இருக்குது. அந்த பொண்ணு இப்ப உயிரோட இருக்குதான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அந்த பொண்ணுக்கு ஒரு ஷாக் அடிச்சு. அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லியிருக்கோம்? என்ன பாஸ்டர், நான் இருக்கிற ஆளை செத்து போச்சுன்னு கேட்குறீங்களா? அப்படியே இருக்கலாம் பாஸ்டர், இதுல ஏதோ ஒரு விவரம் இருக்குது, நீங்க என்ன ஒரு வித்தியாசமா கேட்குறீங்களே. ஆமாம் பாஸ்டர், உயிரோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது ஏதோ பாஸ்டர் நீங்க கேட்குறீங்க, அவர்கிட்ட சண்டை போட்ட பாஸ்டர், அதுல தான் என் மனநிலை 8 ஆண்டுகளா எனக்கு நிம்மதி இல்லை, என் கணவன் கூட தேவையில்லை, என் ஃப்ரெண்ட்ஷிப்பே போச்சு அப்படின்னு இருக்கிறியா? கடைசி பதில் என்ன தெரியுங்களா? அந்த பெண் இறந்து போனா. எதனால இறந்து போனா? அவளுக்கு ஒரு கேன்சர் வியாதி. நான் இந்த பெண்ணுக்கு கவுன்சில் பண்ணேன். நம்ம இப்போ உன் கணவன் மேல என்ன இருக்கு? வெறுப்பு, கசப்பு, கோபம், மன்னியாமை, பிடிக்கல, எரிச்சல் உண்டாது. இந்த பெண்ணோட நீ பழகுற பொழுது அநீதியானவைகள், பல அநீதியானவைகள் உனக்கும் இந்த குழந்தைக்கு இன்டராக்ஷன்ஸ், 2 பேருக்குள்ள ஒரு இன்டராக்ஷன்ஸ். இங்க இருந்து கருத்து அங்க, அங்க இருந்து கருத்து இங்க. செத்து போன அந்த உருவத்துக்குள்ள, அந்த ஆத்மாக்குள்ள என்னென்ன பிணைக்கப்பட்டிருந்ததோ அத்தனையும் செத்த அடுத்த செகண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டு திஸ் கேர்ள். இந்த குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு இந்த பெண் மீது. அது குடும்ப வாழ்க்கை கிடையாது, அது ஸ்பின்ஸ்டர், அது திருமணம் ஆகாத ஒரு ஆள். இப்போ இதுகிட்ட கேட்கிற அந்த பெண்ணுடைய குணாதிசயங்கள் என்னன்னு சொல்லு பார்ப்போம். அது சொல்லுது, ஆமா எங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு, நான் போறேன்னு சொல்லுவேன். அது விடாதீங்க, இன்னொரு 10 நிமிஷம் பேசிட்டு, இன்னொரு 1/2 மணி நேரம் பேசிட்டு.
நம்ம நட்பு எப்படி தெரியுமா? செத்தா கூட உன்னை நானு விட மாட்டேன். இந்த வேர்ட்ஸ் இந்த திருமணமான இந்த பெண்குள் பதிவாக்கப்பட்டு இன்னைக்கு ஸ்பிரிட் அங்கதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இப்ப இங்க வேற ஏதோ அதே ஸ்பிரிட் இவன் மேல ஏறி இருக்குன்னு ஒரே ஒரு கமாண்ட், செகண்ட்ஸ்ல டெலிவரன்ஸ். சரி, என்னைக்கு டெலிவரன்ஸ் ஆச்சோ 2 மாதங்களாக நான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுறேன். ஆள் வராங்களா? இங்கே இந்த 11வது வசனம் நமக்கு சரியாய் கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவஜனமே, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? She was delivered. கட்டுகள் she was delivered. போராட்டங்கள் she was delivered. Problems she was delivered. இப்போ எதை ஆண்டவர் அந்த குழந்தைகிட்ட கொடுக்கலான்னு வச்சிருந்திருப்பாரு? இந்த வசனம் என்ன சொல்லுது? கடைசியில் என்ன சொல்லுது? வாசிங்க. இங்கே சொல்றார், உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். நீங்க சரியில்லைன்னா அதை ஒப்புவிப்பார்களா? இப்ப நிச்சயமாக நான் சொல்றேன், அந்த விடுதலை பெற்ற அந்த குடும்பத்தின் அந்த மனைவி சபைக்கு சரியாய் வந்திருப்பார்களானால் கணவனை ஆண்டவர் இந்த மகளிடத்துல ஒப்புவிச்சிருப்பாரு, மனைவிய கணவனிடத்தில் ஒப்புவிச்சிருப்பாரு, குழந்தைய தாயோடும் தகப்பனோடும் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமாய் மாறி இருந்திருக்குமா? ஆனால் தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ், தேவன் எதிர்பார்க்கிற உறவுக்கு பதிலாக பிரித்தாளுகிற தன்மைகள், டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஃபேக்டர்ஸ் ஒரு குடும்பத்தினுடைய குணாதிசயங்கள்ல வந்து அது ஃபவுண்டேஷனாக மாறிவிடுகிறது. வாசிக்க கேட்போம் அடுத்த வசனத்தை. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால், இதுதான் முக்கியம். சுயம் இங்கே சிந்தித்து தவிர்க்கப்பட வேண்டும். சுயத்தை யார் ஒருவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்மளை பிசாசு லீட் பண்றான். சுயத்தை சிந்திக்காம ஒருவன் செயல்படுவானால் பிசாசு அவனை ஆக்கிரமிச்சிருச்சு. இங்கே வேதம் சொல்லுகிறது மிக அழகாக, வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? No one will honor our attitude and character. ஒருவனும் நம்முடைய குணாதிசயத்தையோ நடத்தையோ நெவர் கிட்ட நெருங்க மாட்டான். சொந்தம் இருக்கும், பந்தம் இருக்கும். நம்முடைய வளர்ச்சியை நம்மளே பார்க்கலாம். நாம எதிலையோ சரியில்லை, எங்கேயோ உடைக்கப்பட்டிருக்கோம். ஏன் என்னோடு பேசுகிறவர் இல்லை? ஏன் என்னோட உறவுல உள்ளவர்கள் இல்லை? ஏன் எனக்கு உதவுவார் இல்லை? ஏன் என் சிந்தனையோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள் இல்லை? ஏன் நான் தனிமைப்பட்டிருக்கேன்? ஏன் என் குடும்பம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஏன் என் வார்த்தை என் குழந்தை கேட்க மாட்டேங்கிறது? ஏன் என் மனைவி கேட்க மாட்டா? ஏன் என் கணவன் கேட்க மாட்டா? ஏன் உடம்புல வியாதி, வியாகுலம், சஞ்சலம், தவிப்பு, கஷ்டம், பாரம், இதுக்கு முடிவே இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே, வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சந்தோஷம் உங்களுக்கு அது கொடுக்கப்படுமா? சமாதானம் அது உங்களுக்கு சொந்தமாகுமா? ஆசீர்வாதங்கள் அது உங்களுக்கு நிலையாய் அது உங்களோடு கூட நின்று அது அபிவிருத்தி பண்ணப்படுமா? உங்க ஊழியம் உங்களுக்கு கட்டப்படுமா? உன் பிள்ளை நல் வளர்ச்சி வளருமா?
அருமையான தேவச்சனமே, யார் உங்களுக்கு கொடுப்பார்? இன்னைக்கு டோட்டல் ஹியூமனிட்டி, மனுக்குலம் உலகம் முழுவதும் தேவனுடைய தத்துவ அடிப்படையின் அந்த கடற்கால் இல்லை, அந்த பவுண்டேஷன் இல்லை. இங்கே தனக்கு என்பதை விரும்புகிற ஒரு ஆத்மாவாக தான் கிறிஸ்தவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேற ஆள விட்டுருங்க. வேதத்தை அறிந்தவன் தான் இன்னைக்கு போராட்டத்தினுடைய வடிகால் வாய்க்காலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பெருமையும் பகட்டுகளும் வேற எங்கேயுமே இல்லை, சத்தியத்தை அறிந்தவனிடத்தில் அதிகமாய் காணப்படுகிறது. இங்கே வேதத்தை ஆராய்ந்த பல அறிஞர்கள் எழுதின பல சொற்றொடர்களை நான் இத ஆராய்ச்சியில் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஒரு வசனத்துக்கு 10வது வசனத்துக்கு இவ்வளவு வியாக்கியானங்களா? அழுது புலம்பி எழுதியிருக்கிறாங்க அவங்க. அதுல நான் கொஞ்சம் பாசிட்டிவ்காக உள்ளதை மாத்திரம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஆண்டவரே, என்னை எல்லாம் திட்டுவானுங்க போல, நெகட்டிவே இருந்தாலும் பேசுகிறாயா, எல்லாரும் குற்றச்சாட்டியே இருந்தாலும் பேசுகிறானா என்ன நினைச்சிடக்கூடாது. நான் பாசிட்டிவ, அந்த நெகட்டிவ் தெரியாத கற்றுக் கொடுக்கணும். அப்படிப்பட்ட தியானத்தை கொடுங்க, நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். நான் நினைச்சேன் இது வசனம் பேசுறதுக்கே 10ஆதுன்னு நினைச்சேன். இன்னும் வியாக்கியானத்துக்கு வரல. நான் வசனத்தினுடைய டைரக்ட் ப்ரொபோர்ஷனேட் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். இப்பதான் அடுத்த ஸ்டேஜுக்குள்ள இறங்குறோம். நான் எழுதுறது இவள் தான். இது 10வது போல என்னத்த ஆளுங்களோட பேசுறது இதுதான் எழுதுனது. இதுல இதுதான் நான் இப்ப பேசிருக்கேன். லூக்கா 16, 10, 9, 11, 12 இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்போ விளக்கங்கள் அநேக விதமான விளக்கங்களை கொடுத்திருந்தாங்க. நான் அதில் உள்ள சாராம்சத்தை மாத்திரம் சொல்றேன். இங்கே ஆண்டவர் விளக்கிறார், a man may behave with great integrity in lesser matter. அப்படி என்றால் இந்த பல காரியங்கள்ல தேவனோடு உறவு இருக்கிற மாதிரியே அவன் ஆக்ட் கொடுப்பான். இந்த லீஸ்ட் இருக்குல்ல, இருக்கதே சின்ன கொஞ்சத்துல உண்மை. இந்த வசனத்தை அவன் கடைபிடிப்பான், ரொம்ப அழகா கடைபிடிப்பான், மாற்றமே இருக்காது. ஆராய்ந்து பார்த்தா உண்மையா இருக்கும், ரொம்ப உண்மையா இருக்கும், பரிசுத்தவானா இருக்கும், ஆச்சரியமா இருக்கு. இதை ஒருத்தர் விளக்குறாரு, இதை போட்டு கொடுத்தாரு பாருங்க எக்ஸாம்பிள்ஸ். நான் பார்த்த ஒரு ஆள் தேடாத. நல்லா படிக்கிறேன் கேளுங்க. The man may behave with great integrity. இன்டெகிரிட்டினா உண்மையும் உத்தமமும். உண்மை உத்தமம். எப்படி கொஞ்சோடு சொன்னார் பாருங்க ஏசாமி. இவ்வளவுதான் சொன்னாரு ஆண்டவர். ஆனா இவன் என்னத்துல இருக்கிறான்? எல்லா காரியத்திலும் அவன் எப்படி இருக்கிறானா? a man, ஒரு தனி நபர் சொல்றது, may behave with great integrity. அப்படின்னா ஆண்டவரோடு கூட ரொம்ப உண்மை உத்தமமா in lesser matter, சின்ன காரியங்கள்லாம் சேர்த்தீங்கன்னா அவர் அந்த பாத்திரம் நிரம்பி இருக்கும் அவருக்கு. இப்ப சொல்றாரு, அது எதுக்காகனா on purpose that he might gain greater confidence. மற்றவர்களுக்கு முன்பாக இவர் ஒரு பெரிய கான்பிடன்ஸ் உள்ளவராக. மற்றவர்கள் சொல்லுவாங்க, பிரதர் அவரா பெஸ்ட் பர்சன், அருமையான மனுஷன், நான் பார்த்ததில்லை சபையிலே, தம்பி பரவாயில்ல, சிஸ்டர் பரவாயில்ல, நான் எல்லாத்திலையும் அவரை சோதிச்சு பார்த்துட்டேன். அவருடைய கிரேட் இன்டெகிரிட்டி இருக்க ரொம்ப பிரமாதம், அந்த பிஹேவியர் ரொம்ப பிரமாதம். இப்பதான் when he has obtained, he abuses in the vilest manner. இது நிரம்பின பிற்பாடு இங்க இருக்கிற திரை இருக்கு இல்லைங்களா, இந்த திரை
நிரம்பினதுக்கு அப்புறம் தான் அவர் யாருக்கு தெரியும். ஆனா அது வரையில் அவருடைய பழக்கம் வழக்கம் till he attains and obtains, அவர் இருந்ததெல்லாம் அந்த பிஹேவியர் வாஸ், அந்த உண்மை உத்தமமும் மாய்மாலமா இருந்திருக்கிறார். எல்லாம் மாய்மாலம். ஆனா பார்த்தா உண்மையா இருக்குது, கரெக்டா இருக்கிறார், குறையில்லை, குற்றமே சொல்ல முடியாது. நம்ம பார்வைக்கெல்லாம் அப்படிதான் தெரியுது. ஏன் இதை சொல்லித்தர, நீங்க அந்த குணாதிசயத்தை சார்ந்து ஏமாந்து நீங்க போனீங்கன்னா முன்வேறு எப்படி திரும்புதோ அந்த ஏர் பின்னாடி தான் நீங்களும் திரும்பி. அது நல்ல ஏரா தான் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு, ரிவர்ஸ் திரும்பி. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன சோதனைக்கு உட்படுத்தி பார்த்தீங்கன்னா அவன் உண்மை, அது உண்மைக்காக அல்ல, to obtain, to receive something. இதற்காக 10 வருஷம் உழைச்சிருப்பான், 15 வருஷம் உழைச்சிருப்பான், 50 வருஷம் உழைச்சிருப்பான். 50 வருஷம் முதலாவது நாள் வருது இல்லையா, அதுதான் அந்த டெஸ்டிங் டே அவனுக்கு. இது ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, உலக பிரகாரமான ரீதியிலும் சரி, உனக்கு கொடுக்கப்பட்ட பதவியிலே நீ நடந்து கொண்டிருக்கிற நடத்தையிலும் சரி, when there is a time to abuse, உண்மையை உடைக்கிற நேரம் வருகிற பொழுது, அதை அவமானப்படுத்துகிற நேரம் வருகிற பொழுது, அது தேவனாகவே இருந்தாலும் சரி, லூசிபரை போல தேவனையே கேட்கிறவனாய் அந்த குறிப்பிட்ட ஆத்மா மாறுகிறது. அருமையான தேவச்சனமே, ஏன் இந்த டீச்சிங் சொல்றேன், நீங்களோ நானும் இப்படிப்பட்ட திரைக்கு பின்னாடி வாழ்ந்து விடக்கூடாது. இந்த திரை வெளியே தெரியாது. அவர் சொன்ன வேத வசனம், நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா உன்னை அநேகத்துல அதிகாரியாக்கி உண்மை உன்னை உள்ளவனும் உத்தமனும் நான் உன்னை காமிப்பேன். ஆனா இந்த திரைச்சியில இருந்தா மற்றவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொல்கிறார், we have 24 hours per day. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேர காலங்கள் ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். இருபத்தி 24 மணி நேரத்துல 1440 மினிட்ஸ் இருக்கிறாங்க. இத செகண்ட்ஸ் போட்டீங்கன்னா இது அப்படியே 60ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. டிஜிட்டல் வாட்ச்ல அந்த செகண்ட்ஸ் கூட 60 செகண்ட் ஓடுது, அப்பதான் ஒரு செகண்ட். அதுக்கு பேரு மினிட்ஸ்க்கு அப்புறம் செகண்ட், அப்புறம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். செகண்டையும் பிரிக்கப்படுது. ஏன்னா ஓட்ட பந்தயத்துல அந்த செகண்ட்ல இது ஃபர்ஸ்டா செகண்டா தெரியல. அப்போ செகண்ட்ஸையும் பிரித்தாகலாம் ஒரு திறமசாலியை கண்டுபிடிப்பதற்காக. ஓட்ட பந்தயமோ ஏதாவது கண்டுபிடிப்பதற்கு செகண்ட்ஸையும் பிரிச்சு அப்போ பார்த்தா தனித்திறமை வெளியே தெரிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, do you spend, இந்த உண்மையும் இந்த உத்தமமும் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 1440 நிமிஷங்கள்ல உங்களை பிரித்து பாருங்கள். இந்த ரைட்டர், ஆவிக்குரிய ரைட்டர் இததான் சொல்றார். How do you spend this 1440 minutes? Is the integrity, அந்த உண்மையும் உத்தமமும், அது உண்மையும் உத்தமமாகவே இருக்குதா, அல்லது ஒரு திரைச்சீலை போடப்பட்ட உண்மை உத்தமமாக இருக்கிறதா? இந்த திரைச்சீலை எப்போ கலையா, பாத்திரம் நிரம்புற போது உன்னை டச் பண்ணி பார்க்கும் போது நீ சொல்லிருப்ப. இங்க டச் பண்ணும்போது சொல்ல மாட்டேன், நம்மளுக்குள்ளே ஆண்டவருக்காக. இப்ப கொஞ்சம் நிமிர்ந்துட்டாங்க. இப்ப சொல்ல பிரதர், நம்மளுக்குள்ள என்ன பிரதர், ஆண்டவருக்காக. இன்னும் கொஞ்சம் பிரதர், ஆண்டவருக்காக பிரதர் பொறுத்து போயிட்டு இருக்கிற வார்த்தை அதேதான் பிரதர், ஆண்டவருக்காக. ஆனா இங்கே அநீதியை கொண்டு ஜெயிச்சானா, அநீதியை கொண்டு அவன் அநீதியாய் மாறுகிற ஒரு அனுபவம். இங்க லூக்கா அந்த 16:12 அதை தான் அவர் நமக்கு
நமக்கு கேட்கிறாரு, வேறொருவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யார் ஒன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? Who there is to issue? என்ன தெரியுங்களா? தேவனே நம்மளை கைவிட்டுருவார். அதான் அர்த்தம். இப்ப மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கு? இந்த உண்மையும் உத்தமமும் இந்த 1440 நிமிடமும் இது தேவன் சார்பு செய்றீங்களா இல்ல அவருக்காக செய்றீங்களா? தேவனை சார்ந்ததா அல்லது தேவனுக்காகவா? இல்ல தேவனை சார்ந்து நீங்க வாழ்ந்துட்டு அப்புறம் தேவனையே தள்ளி விட்டுறதா? அப்ப அது தேவனுக்காக உள்ளது அல்லவே. உண்மையா இருப்பது போல நடிக்கிற நாடகங்கள் அது காணல் நீரை போலதான் மாறி உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு நடக்கிற காரியங்கள் அது கொஞ்சத்தில் உண்மை உள்ள அது காரியம் அல்ல. ஏன் பரிமள தைலம் செத்த ஈனால் கொட்டப்பட்டது? இன்னைக்கு டெட் பாடி இருக்கிற இடத்துல சென்ட் தான் வைக்கிறான். எதுக்கு? நாற்றம் தெரியாம இருக்கிறதுக்காக, உணராம இருப்பதற்காக. ஆனால் ஒரு செத்த சின்ன ஈரா அதை தூக்கி போட்டா பரிமள தைலம் சென்ட் வாசனை போயிடுமா? சின்ன ஈ அந்த ஈயை தூக்கி போட்டுட்டு ஏன் அந்த பரிமள தைலத்துல வாசனை இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஆனா ஈ விழுந்தது பெருசு கிடையாது. ஈ தீட்டுப்படுத்தின அந்த பரிமள தைலம் அது தேவனுக்கு தேவையில்லை. பரிமள தைலத்தின் மேல் மிஸ்டேக் இல்ல. விழுந்த ஈ தீட்டுள்ளதா இருந்ததுனால இங்க வாசனை குறையில, அதனுடைய பலன் குறையில. அந்த தீட்டு இந்த பரிமள தைலத்தினுடைய மதிப்பை பலவீனப்படுத்தி விட்டது. அல்லேலூயா. நமக்குள் இருக்கக்கூடிய உண்மையின் சத்தியத்துக்கு பதிலாக சத்தியம் இருக்கு. ஆனா உண்மை இல்லாதனால சத்தியம் பலவீனப்பட்டு விட்டது நம்மளால. தேவனுடைய எதிர்பார்ப்பு உலக பிரகாரமான எதிர்பார்ப்பு அல்ல. இங்கே அந்த பரிசுத்தவான் அப்படிதான் சொல்றாரு. Do you spend the integrity for the purpose of God? உனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிந்திருக்கிற உண்மையும் உத்தமமும் தேவனுடைய சாட்சிகளுக்காக நீ அதை பயன்படுத்துகிறாயா? அவருக்காக நீ பயன்படுத்துகிறாயா? அல்லது அந்த உண்மை உத்தமத்தை வைத்தோம் are you escaping from the skin? escaping. நீ அதை காமிச்சு பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அதை ஒரு நடிப்பா வச்சிருக்கிறியா? அல்லது to build the eternity of the heaven kingdom in the earth? அல்லது நீ வைத்திருக்கிறத 1440 நிமிடங்களும் தேவனுக்காக நீ கட்டுவாயானால் இந்த பூமியிலே நீ பரலோகத்தை கட்டி கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். மாறப்பட்டிருக்கிற நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை is it to glorify the God, to build the kingdom of the God in the earth? ஆனா நம்முடைய வாழ்வாதாரங்களை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது நமக்கு முன்பாக ஒரு திரையை நாம் வைத்திருக்கிறோம். அது கிழிக்கப்படுகிற நேரத்தில் தான் நீங்களும் நானும் யார் என்று தெரிகிறது. ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு தான், நான் அநேகத்தில் உங்களை அதிகாரியாக்கிறதுக்கு தான் நான் உங்களை அழைச்சிருக்கிறேன். முதலாவது இஸ்ரேல் உன் வீடு கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும். பின்பு உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை கண்டு கட்டப்படுவார்கள். பின்பு அக்கம் பக்கம் இருக்கிற புறஜாதியா வந்து கேட்பான், you are different. நீங்க கும்பிடுற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். நான் உங்களை எத்தனையோ விதத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கும் கடவுளுக்கும் முன்பாக எந்த திரையுமே இல்லை. நைட்ல தட்டி எழுப்பினாலும் ஒரு வார்த்தை ஒண்ணுதான். பிரச்சனையில உங்களோட பழகிற போதும் வார்த்தை ஒண்ணுதான். சந்தோஷத்துல இருக்கும் போதும் உங்க வார்த்தை ஒண்ணுதான். உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சிகளோ தெய்வீகமற்றவைகளோ என்னால பார்க்க முடியல. சொல்லுவா, you are a real Christian. நீங்கள் தேவனை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க.
அதான் தேவன் உங்களை சுமந்து கொண்டு உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, நம்ம எல்லாம் பார்க்க முடியாது, இன்னும் ஒன்ன பார்ப்போம். தேவன் எதிர்பார்க்கிற குணாதிசயத்தில் நீங்க வாழ்கிற பொழுது, if we satisfy God in a small thing, தேவனை ஒரு சின்ன காரியத்திலே நாம் திருப்தி செய்கிறவர்களா இருப்போமானால், then we will satisfy him in great matters. ஆண்டவரை அவர் பெரிய மேட்டர் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். இந்த உலகத்துல கொடுக்கக்கூடிய மேட்டர்ஸ் எவ்வளவு பெரிய மேட்டரா தான் அது சின்ன மேட்டர்னு சொல்றாரு. இப்ப அவர் சொல்றாரு, then we will satisfy him in great matters. இந்த great என்பது பரலோக சித்தத்தை குறிக்கிறது. உலக பிரகாரம் நான் வாசித்த அந்த 16ஆம் அதிகாரம் லூக்காவில 9 இருந்து 10 இருந்து 11 இருந்து 12 வரையிலாக நமக்கு பெரிய காரியங்களை, நீங்க கொஞ்சத்துல உண்மைக்குள்ளவர்களா இருக்கிறீர்கள் என்றால், உலகத்துல நடக்கக்கூடியது எல்லாமே கொஞ்சம் தான், சின்ன மேட்டர்ஸ் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதை தான் நாம் பகிரங்கமா போட்டி போட முடியலையே, சம்பாதிக்க முடியலையே. அவன் வைக்கிற சூனியம் என் மேல இறக்கிடுது, அவன் வைக்கிற பிரச்சனை என் மேல வந்துடுது, அவன் என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டு போறானே, என்னால நடக்க முடியலையே, கால் வலி இருக்குது, தலைவலி இருக்குது. நான் கூட சொல்லிட்டேன், இந்த வருஷம் ஆரம்பிச்சு பர்த்டே போயிடுச்சுங்க, ஆண்டு விழா போயிடுச்சுங்க, ஒரு சப்பாரி வாங்க முடியல. ஏன் வாங்க இல்ல? பொருளாதார அடி. எனக்கு ஒருத்தனாக்க இல்ல, எல்லாருக்குமே அடி, நாடே அடிதான். இதுல இருந்து என்ன செய்யுது உலகமே? தேவனுக்கு உண்மை உத்தமமா நடக்குதா உலகம்? ஹோல் வேர்ல்ட் இல்லைன்னு அர்த்தம். கொடுப்பவர் யார்? கொடுப்பாரா? அவரு 12வது வசனத்தின்படி கொடுப்பாரா? கடைசி பகுதி கேட்குது, கொடுப்பவர் யார்? தேவன் கொடுக்க மாட்டார். அதான் வாக்கு தத்தங்கள், சரியான அணுகுமுறை, வாக்கு தத்தங்கள், சரியான செயல்பாடு, வாக்கு தத்தங்கள், கடின உழைப்பு, வாக்கு தத்தங்கள் உடைய உண்மையும் உத்தமத்தையும் நீங்கள் விளங்க செய்வதற்காக தான் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. பணத்தை வாரி கொடுக்கவோ, வீடை கொடுக்கவோ, ஆஸ்தியை கொடுக்கவோ, அந்தஸ்தை கொடுக்கவோ அல்ல, நம்முடைய குணாதிசயங்கள் கட்டப்பட வேண்டும். அதற்காக தான் வாக்கு தத்தங்கள். நம்முடைய ஸ்டெட்ஃபாஸ்ட், நம்முடைய நிலைத்திருக்கிற தன்மைகளை சீர்படுத்துவதற்கு தான் வேதாகமத்தில் உள்ள வாக்கு தத்தங்கள். இவைகளை கடைபிடிக்கிற பொழுது என்ன தேவையாவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கே அவர் சொல்லுகிறார், if we are willing to practice the truth, if we are willing to practice the truth, சத்தியத்தை நாம் வாழ்க்கை நெறியாக எடுத்து அதையே நாம் அபியாசப்படுத்த விரும்புவோமானால், இங்கே வேதம் சொல்லுகிறது, அதுவும் சின்ன சின்ன காரியங்கள். முதல்ல பெருசுக்கு போவாதீங்க, ஒரு சத்தியத்தை எடுங்க. உதாரணமா மன்னிக்கிற சத்தியம். உலகத்தில் இருக்கிற இந்த கிரேட்டஸ்ட் ஒரு சத்திய வெளிப்பாடு என்றால் சிலுவையிலே தேவன் சொன்ன முதல் வார்த்தை தான். அவர் சொன்னாரு, ஆண்டவரே இவர்களை மன்னிங்க. ஏன் மன்னிக்கணும்? அங்கதான் கீவேட கொடுக்கிறாரு, அறியாமல் செய்கிற இவருடைய செயல்பாட்டுக்காக இவர்களை மன்னிங்க. அப்ப எங்க இருக்கு கொஞ்சத்துல உண்மை? கிரைஸ்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தான் சாத்தான், ஒரு டார்மெண்டேஷனை கொடுத்து பார்த்தா, அமிழ்ந்து போகிற நிலையை கொடுத்து பார்த்தா, என்னதான் சொல்றான் பார்க்கலாம். பிதாவைய தேவன் அனுமதிச்சார், உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார், பிரச்சனைகளையும் போராட்டங்களையும். நீங்க நல்லா இருக்கும் போது சொல்லக்கூடிய பிளஸிங் வேர்டு பெருசு கிடையாது, அது எல்லாருமே சொல்லுவான். ஆனால் நீங்கள் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறீங்களே, உங்க தரித்திரத்துடைய எல்லைக்கு நீங்க போயிட்டீங்களே, உங்க பிரச்சனையுடைய எல்லைக்கு நீங்க போயிட்டீங்களே, உங்க போராட்டத்துடைய எல்லைக்குள்ள போயிட்டீங்களே, இப்ப நீ என்ன சொல்ற? அங்கதான் தேவன் நீக்க பார்க்கிறார். உன் உண்மை உத்தமமும் டெஸ்ட் பண்ணாம உனக்கு ரிவார்டை கொடுக்காது. இத மாதிரி கொஞ்சத்துல இல்ல, இது பூரா டூப்ளிகேட்.
இப்ப திரைச்சீலிக்கு ஒரு டெஸ்ட் வந்தது, இருக்கிறது கூட போயிடுச்சு, இதுவும் கூட போயிடுச்சு. அதுக்கு ஸ்கிரிப்சர் இருக்கு, நம்ம வேதத்தில் இருக்கு விஷயம். இயேசுவே சொல்லியிருக்காரு. மேக்சிமம் ஆல் த கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற பொழுது நடந்து கொள்ளுகிற முறை, இல்லாத பொழுது நடந்து கொள்ளுகிற முறை, சந்தோஷத்தின் போது மகிமைப்படுத்துகிற முறை, சந்தோஷம் இல்லாத போது தேவனை மகிமைப்படுத்துகிற முறை, இது ரெண்டும் வேறையாக. இது இப்படி இருந்தா இது ஒண்ணுமே இல்லை, பொய்யா. இது இறங்கிருச்சுன்னா இது வேற எதையோ பேசு. ஒரு ரயில் தண்டவாளம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2 தண்டவாளம். அந்த 22 கோச்சை வெயிட் போட்டு பாருங்க, இந்த தண்டவாளத்தை வெட்டிட்டு இந்த வெயிட்டை போட்டு பாருங்க. விளங்குங்களா? நான் சொல்றது விளங்குதா? 22 கோச்சு, 22 கோச்சிலையும் ஆளுங்க ஃபுல்லா இருக்கிறான். மொத்தமா தூக்கி ஒரு வெயிட் 22 கோச்சு. இந்த தண்டவாளத்துல இருந்து அது வரைக்கும் இவ்வளவு தண்டவாளம் இருக்கு, அந்த 2 தண்டவாளத்தை வெயிட்டுங்க. இந்த வெயிட் அந்த வெயிட்டையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த தண்டவாள வெயிட் கொஞ்சம் கூட அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அந்த டெக்னாலஜி, அந்த குவாலிட்டி, அது அந்த ரீப்பர்ல செட் பண்ணி இருக்கிற முறை, ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லோடு, இதெல்லாம் சேர்ந்து அவ்வளவு பெரிய வெயிட். என்ன ஸ்பீடு 100 120ல போனாலும் உள்ள ஏதாவது தெரியுதா? நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற நேரத்துல அது நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. ஒரு விஞ்ஞானம், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானம் இவ்வளவு இருக்குமானால் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அபிவிருத்தியான ஒரு பவர்ஃபுல், அது மெட்டீரியலிஸ்டிக்ஸ் வேர்டா இருக்கும். இங்கே வேதம் கேட்கிறது, if we are willing to practice the truth in small things, then when big matters come upon us, even if we feel that is insurmountable. கல்ல மார்த்தால் ஈஸியா புரட்டி இருக்க முடியும்? அது 4-5 பேர் சேர்ந்து தூக்கி தள்ளப்பட்ட கல்லு தான். லாசரு குகையில தள்ளப்பட்ட கல்லு சும்மா நம்ம வீட்டுல இருக்கிற பிளேட் டப்பாவை துறக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அவ்வளவு பெரிய கல். ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காணலாம். வார்த்தைய உள்ள அப்படியே எடுத்துக்கொண்டான். கல் அப்படியே தரலாம், யாரும் ஆண்டவர் சொல்றார், if you practice with small things with my word, அவர் சொல்றாரு, அது insurmountable, அது முடியாத ஒரு காரியமா இருக்கலாம். நடக்காது என்று தீர்மானிக்கப்பட்ட பலருடைய அது வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் தோரா வார்த்தை வந்த உடனே செத்த லாசரு என்னன்னா, உயிரோட எழுப்பப்பட்டானா இல்லையா? நீ நாம் பார்க்கல, வேதத்தை நம்பிக்கையோட கூட நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, even if we feel that is insurmountable, God will protect us so that we can stand firm. எது முடியாதவைகளாய் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, உன்னை அந்த இடத்துல நிலை நிற்பதற்காக தேவன் உனக்கு உதவி செய்வார். எதனாலங்க? கொஞ்சத்துல தேவனோடு கூட வார்த்தையின்படியா செயல்பாடுபடியாய் உண்மையாக இருப்போம். வாசிக்கங்க, உங்களுக்கு அப்புறமா என்ன பர்சனலா கேட்கலாம். கலாத்தியர் 3:25-29, அடுத்து எபேசியர் 4:1-7. மிகுந்த சத்தியத்தின் அடிப்படையில் ஆண்டவர் விளக்குகிறார் இந்த 10வது வசனத்தை. ஒரே ஒரு டெக்சுவல் பார்த்துருவோம் நம்ம. மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 19. இதெல்லாம் தெரிஞ்சதான். 19-30 நான் வாசிக்கிறேன். எதிர்காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான்.
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள இருதயமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் விதத்திலுமாக, பொல்லாதவனும் சோமனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறேன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறேன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீர் என் பணத்தை காசுக்காரரிடத்தில் கொண்டு வைக்க வேண்டியதாய் இருந்து, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உண்மையுள்ளவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அருமையான தேவ ஜனமே, இது ஒரு முக்கியமான ஒரு டெக்ஸ்ட். இது நம்ம விளக்கணும்னா ஏகப்பட்ட டைம் ஆகும். ஒரே வார்த்தையில இத நம்ம சொல்ல வேண்டுமானால் இப்படி சொல்லலாம், either small or big, we miss the chance to satisfy God. பெருசோ சின்னதோ, இப்போ இந்த பெருசா இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டான், பிரமாதமா விளைய வச்சு காமிச்சிட்டான். சின்னதா இருக்கிறவன் என்ன பண்ணிட்டான், மிஸ் பண்ணிட்டான். ஆண்டவர் பார்வையில எல்லாமே ஒண்ணுதான். நீங்க சாதாரண ஆளா நீங்க உங்களை நினைக்கலாம், ஆனா டெஸ்டே நமக்கு தான். நம்ம ஏன் சாதாரண ஆளா இருக்கோம் ஏன் தெரியுங்களா? எல்லையில இருக்கிற எல்லா பெரியவனை காட்டிலும் நம்மளை பெரியவனாக்கிறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். ஆனா என்ன தெரியுங்களா, டெஸ்ட். இப்ப தாளந்தை யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாரு? பெரிய பெரிய லெவல்ல கொடுத்துட்டு வந்தாரு. ஆனா ஒருத்தங்கிட்ட சின்ன லெவல்ல கொடுத்தாரு. இப்ப நம்ம தான் இந்த சின்ன லெவல்ல நம்ம வச்சுப்போம். நம்ம வியாக்கியானம் பேசிட்டு இருக்கிறோம், ஆனா வேலை செய்யல. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சின்னதை நான் உனக்கு கொடுத்ததே எப்படின்னு பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் நீ பெரிய ஆளு நீ நினைச்சிருக்க, அதை விடையும் தாண்டி உன்னை உயர்த்துறதுக்குலாம் உன்னை நான் அழைச்சிருக்கிறேன்றாரு. இன்னைக்கு இது வரைக்கும் நேர்த்தி உள்ளதை விட்டுருங்க. இன்னைக்கு நம்மளை சரிபடுத்திக்கலாமா நம்மள? வேதம் என்ன சொல்றது? 30வது வசனம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பே இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் வற்கடிப்பும். நம்ம வாழ்க்கையில இப்ப சீர்படுத்த வேண்டிய இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய வேலையா இருக்கு. அதனால்தான் லூக்கா 16:9 10 11 12வது வசனம் வரையில் உள்ள அவ்வளவு சத்தியங்கள் உள்ள அடங்கி இருக்கு. அதை பார்த்து போய் பார்த்தா அலசினீங்கன்னா ஒரு 6 மாச சப்ஜெக்ட். இன்னும் ஒளியே முடியல, 14 பாயிண்ட் இருந்து ஒளியில. நான் அதை சொல்லி கொடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே ஒளியை கொண்டாடுறேன். அந்த சப்ஜெக்ட் பூரா அந்த 14 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒளியை குறித்து எல்லாமே சத்தியத்துக்குள்ளது வந்ததுதான். அதை வச்சு சத்தியம் எழுதல, சத்தியத்தை வச்சு 14 கேரக்டர் எழுதியிருக்கு. உங்களையும் என்னையும் எப்படி மாற்ற விரும்புகிறாரு? உங்களை வச்சு அந்த 14 எழுத்து போல உங்களை வச்சு அத்தியாயத்தை எழுத தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவன் அப்படியாக நம்மளை சோதித்தறிய விரும்புகிறார். நல்லா ஏமாந்து போயிட வேண்டாம். இந்த வாக்குத்தத்தம் நம்மளை எப்படி சொல்லிக் கொடுக்குது? ஏமாந்து போயிடாதபடிக்கு. அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தினுடைய விளக்கம் சொல்லுகிறது, when good connection is there, ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்குமானால் man can obtain all revelations.
ஒரு சரியான உறவு தேவனோடு இருக்குமானால் சகல விதமான வெளிப்பாடுகள் உனக்கு கொடுக்கப்படும். And you will acquire any actual knowledge that is of all values. நீ பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆக்சுவல் நாலேஜ், இன்னைக்கு இந்த நேரத்துக்கு இந்த பொசிஷன்ல என்ன தேவையோ அதை நீங்க பெறுவீர்கள். அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. அதை சாதிப்பதற்காக அது எப்படிப்பட்டதா இருக்குமா? அது எல்லா மதிப்பு கூட்டுதலுக்கும் அது சரியாய் உன்னை வழிநடத்தும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்ப நான் பேசுறதெல்லாம் உலக பிரகாரம் தான். ஆவிக்குரிய பிராக்டிகல் இது ரெண்டுல இருக்கு. ஏதாவது ஒண்ணு வாசித்து பாக்குறீங்களா? கலாத்தியர் 3:25 29 வரைக்கும் வாசிங்க. எபேசியர் நீங்க வாசித்து உங்களை ஸ்ட்ராங் பண்ணுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 25 29 வரையிலாக வாசிக்க கேட்போம். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதைக்கு கீழானவர்கள் அல்லவே. உபாதைக்கு கீழானவர்கள் அல்லவே. விசுவாசம் உள்ள வந்த உடனே நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது? இங்க உபாதைகள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த உபாதைகள் வந்த உடனே நம்ம தாட்ஸ் உபாதைக்குள்ள போயிடுது. உங்களுடைய உண்மையை டெஸ்ட் பண்றதுக்கு ஆண்டவர் உபாதைகளை அனுமதிக்கிறார். நீங்க உண்மையுள்ளவர்கள் ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணார், உங்களையும் என்னையும். ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு? இவங்க உண்மையா இருப்பாங்க. இப்போ ஒரு உபாதைகள் அனுமதிக்கப்படுகிறது. இந்த திரைச்சில உன் மேல இருக்கா இல்லையான்னு அனுமதிக்கப்படுகிறது. நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட விசுவாசியார் மாறின பிற்பாடு இந்த உபாதைகள் உனக்கு உரிமை உள்ளதா உனக்கு உரிமை இல்லாததா? அது நமக்கு உரிமை கிடையாது. ஆனா அந்த உபாதைகள் நீ உரிமையாக்கி கொள்ளுகிறாயா உரிமையாக்கி கொள்ளலையா? கடைசியில கொஞ்சம் தாழ்ந்து உள்ளவன் அதை பிரயோஜனப்படுத்தினானா மண்ணில் போட்டு. இப்போ அந்த டெஸ்ட் தான் உங்களுக்கு இல்லை. இவ்வளவு உண்மையா இருந்துட்ட, வேதத்துல உண்மையா இருந்துட்ட, இப்ப டெஸ்டே உன் கையில கொஞ்சம் தாழ்ந்த கொடுத்தாச்சு. என்ன தாழ்ந்து? விசுவாசமாகிய தாழ்ந்து, பல பரீட்சை ஆகிய தாழ்ந்து. நீ மார்க் வாங்குற எனக்கு தெரியும். ஆனா டெஸ்ட் வரும்போது மார்க் வாங்குறியா? அவர் நம்பிக்கை இருக்கு உங்க மேல. ஆனா டெஸ்டும் போது நம்பிக்கையா இருக்காங்கிறதா பாக்குறது தான் நம்முடைய வாழ்க்கை. இப்ப அவர் மிக அழகா சொல்றாரு, நீங்க யாரா இருக்கிறீங்க? விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதைக்கு கீழானவர்கள் அல்லவே. ஆனா கீழானவர்களா நீ மாறிடாத, அதுல மாட்டிக்காத. உண்மையா பார்த்துட்டேன், இதை நான் உண்மையா பாக்குறேன். ஆனா நீ மத்தத மாய்மலம் ஆக்கிட்டு நீ திரைச்சிலை உனக்கு முன்பாக வைக்கிற. உன் உபாதை உனக்கு இல்லை, உன்னை பெருகுவதற்காக தான் உனக்கு வச்சிருக்கிற டெஸ்ட். வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. இப்ப நீங்க தேவ புத்திரர் இல்லையா? நீங்க விசுவாசித்து இந்த உபாதைகள் எனக்கு அல்லவே, அது கிடையாது என்று நீ நினைப்பாயானால் உன் விசுவாசம் நீ தேவ புத்திரை. பிரச்சனை எனக்கு வந்துருச்சுங்க அவ்வளவுதாங்க, இப்ப நீ தேவ புத்திரன் இல்லை. உன் உண்மை இந்த திரைச்சிலைய அகற்றி பார்த்தா தெரியுது நீ தேவ புத்திரனா இல்லை. உலக பிரகாரமான அந்த அநீதியில வெற்றி பெற்ற நீ, பொருளை கொடுத்த நீ, இப்போ பரலோகத்தினுடைய டெஸ்ட் எப்போ உள்ள நுழையுதோ இப்ப என்ன ஆயிடுச்சு? நம்ம அவுட் ஆயிடுச்சு. வாசிப்போம். ஏனெனில் உங்களில்
கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரோ கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு உன்னுடைய விசுவாசம் அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போது இருந்த அந்த பவர் ஃபேக்டர் எல்லாம் அவுட். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அவுட் ஆயிடுச்சுங்க. இப்ப யாரா இருக்கிறீங்க? நீதிக்கு ஆளா இருக்கிறீங்க. ஆனா டெஸ்ட் வருகிற போது நீதி அவுட் ஆகுது. ஒரு போராட்டங்கள் மத்தியில் வருகிற போது விசுவாசம் அவுட் ஆகுது. அப்ப அந்த திரைச்சீலை, நீ போட்டிருக்கிற திரைச்சீலை மாய்மாலம். கிறிஸ்து இயேசு மாய்மாலத்தில் உயிர்த்தெழுந்தாரா? உண்மை உத்தமத்தில் உயிர்த்தெழுந்தாரா? Where there was a test, did he gain the victory through malpractice or through hypocrisy? மாய்மாலம் பண்ணி மரித்த இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தது, அது உண்மையா? அல்லது அவருக்குள்ளாக பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பி உயிர்த்தெழச் செய்தது உண்மையா? இப்ப நம்முடைய ஒவ்வொரு நாள் உயிர்த்தெழுதல் எதை சார்ந்து இருக்கிறது? இங்கே வேதம் சொல்லுது, நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோமே. அப்ப நம்முடைய உண்மை அப்போ ஒரு டெஸ்ட் வரும்போது தோத்து போயிடுச்சா? வாசிக்க கேட்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இங்கே பாகுபாடுகள் தான் நம்மளை வேறுபடுத்துகிறது. நீங்க உங்களுக்கு வசதியா இருக்கிறதா நீங்க பேசுறீங்க. ஐயா உங்களுக்கு சத்தியம் தெரியல நீங்க பேசுறீங்க. நீங்க அனாயிண்டிங் போயிட்டு வந்தீங்க, நீங்க அது மாதிரி பேசுறீங்க. எங்களுக்கு அதெல்லாம் இல்லை. நாங்க அக்குபஞ்சர் தான் போவோம். அந்த ஊசி குத்துனாதான் எங்களுக்கு. ஆள் செத்து போனா நீரில் போட்டாவா வலி போயிருமா? ஆளே காய். அதான் சொல்றாங்க, யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. ஆனா நம்ம எல்லாரும் நோ டிஸ்கிரிமினேட். நீங்க ஆம்பளை நீங்க எங்க வேணாலும் பேசணும், நாங்க பொம்பளைங்க எங்க பேசணும். ஒரு சத்தியம் பேசுறதுக்கு ஆம்பளை சத்தியம் பொம்பளை சத்தியம் பிரிஞ்சிருந்தாயா? என்ன இருந்தா ஆம்பளை சத்தியம் பொம்பளை சத்தியம், யூத சத்தியம் கிரேக்க சத்தியம் இருக்குதா? அடிமை சத்தியம் அடிமை இல்லாத சத்தியம் சுயாதீன சத்தியம் இருக்கா? சத்தியம் ஒன்னே ஒண்ணுதான், நம்மள அடிமையில இருந்து நம்மள. அதான் சொல்றாருங்க, வேற ஒன்றுமே இல்லையே. என்ன இருக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள். அவ்வளவுதான். அதே பலியாகி அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த சேம் ப்ராசஸ் தான் உங்களை என்னை அடிச்சிருக்க. வாசிக்க கேட்கும் கடைசி, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராய் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். ஏன் ஆபிரகாமின் சந்ததியார் சொல்லப்பட்டிருக்கு? Not for only blessing. ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் ஆபிரகாமின் சந்ததி சொல்லப்படவில்லை, அழைப்பு சொல்றாரு. இதெல்லாம் விட்டுட்டு வாயாம் பின்னாடி. ஆபிரகாம் was the first missionary. அவன் தான் முதல் மிஷனரியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அந்த அழைப்புல உறுதியா இருந்தவர். ஆபிரகாம சிருஷ்டித்தார், அழைச்சு பார்த்தாரு. என்ன ஆயிட்டு? 6 அடி 1 அறிவுக்கு பின்னாடி போய் ஒளிய ஆரம்பிச்சிட்டார். இங்க ஆபிரகாம் 6 அறிவு இருந்தாலும் தேவ அறிவு தாண்டா சிறந்தது, தேவ ஞானம் தாண்டா சிறந்தது, தேவனுடைய அழைப்பு தாண்டா சிறந்தது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தார். இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற ஆபிரகாமாய் உங்களுக்கு ஆண்டவர் இங்க கற்றுக் கொடுக்கல. அழைக்கப்பட்ட ஆபிரகாமை உங்களுக்கு விளக்கம் கற்றுக் கொடுக்கிறார். வேதம் தவறாய் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாமை காமிக்கும் போதெல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் நீ திரளாய் இருப்ப. இந்த வசனம் ஒரு கிறிஸ்தவனுக்கு கூட அது பலிக்காது. எப்போ பலிக்கும்?
அழைப்பின்படி ஆபிரகாமை போல நீயும் நானும் நடந்தா வசனம் பலிக்குமே தவிர வெறும் வார்த்தை அது வெறுமையாக திரும்பும். விசுவாசம் உள்ள வார்த்தை அது விசுவாசம் உள்ளதாய் உனக்கு திரும்பும். அந்த விசுவாசம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது if it is practiced either small or big, அதுவும் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவங்க. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பணக்காரன் கிடையாது, ஏழை கிடையாது, நல்லவன் கிடையாது, கெட்டவன் கிடையாது, யூதன் என்று கிடையாது, கிரேக்கன் என்று கிடையாது, அநீதி உள்ளவன் என்று இல்லை, அநீதி இல்லாதவன் என்று இல்லை. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் அவன் கேட்க கடவன். அருமையான தேவச்சனமே, அழைப்பு இங்கே ஆபிரகாமை வலியுறுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும், அந்த சந்ததியா அவர் அழைக்கப்பட்டது போல எப்படி இருந்தீங்களோ அப்படி இருந்தால் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லனா இந்த கேப் இருக்கு, அந்த கேப் சரியா ஃபில்அப் பண்ணலனா சபிக்கப்பட்ட சந்ததியாதான். ஆபிரகாமுடைய கோட்பாடு அழைக்கப்பட்ட அந்த கோட்பாடு ஆபிரகாம் பிராக்டிஸ் பண்ணாரு. ஆபிரகாமுக்கு தேவன் சொல்றார் அது நீதியா எண்ணப்பட்டது. அதனால ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சிந்திக்கப்படுது. அதனாலதான் சொன்னாரு லூக்கா 16:10, நீங்கள் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் உங்களை அநேகத்தில் நான் உங்களை அதிகாரியாக்குவேன். நீங்க கொஞ்சத்தில் அநீதி உள்ளவர்களாக இருந்தால் நீங்க அநேகத்திலும் அநீதி உள்ளவர்களாக இருப்பீங்க. சத்தியத்தை சத்தியத்தின்படியாய் பிராக்டிஸ் பண்ணுகிற ஒரு அனுபவங்கள், சத்தியத்தை மகிமையினாலே நான் அதை நிறைவேற்றுவேன் என்கிற எண்ணங்கள், சத்தியத்தை நான் அல்ல, கிரேக்கன் என்றோ யூதன் என்றோ அல்ல, ஆனால் வேதம் சொல்லுகிறபடி நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் என்கிற சிந்தையின்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? You are with Christ. நீங்க கிறிஸ்துவோட, நீ கிறிஸ்துவோட, அவன் கிறிஸ்துவோட, அவர் கிறிஸ்துவோட, இவர் கிறிஸ்துவோட, அவர் கிறிஸ்துவோட இருக்கிறார் என்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்குமானால் ஒருவனும் ஒருத்தனையும் வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. God is great ன்னு எழுதி போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நல்லவர் என்பதை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த நல்லவர் உனக்குள்ள இருந்து வெளிப்பாடாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களை பார்க்கும் போதும் கடவுள் தெரிகிறார், அங்க பார்க்கும் போதும் கடவுள் தெரிகிறார். அருமையான தேவச்சனமே, the blessing word of the Lord says, ஆண்டவர் சொல்றாரு, வேத வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இந்த திரைச்சீலை இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த திரையில இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்குள் இருக்குமானால் உன்னுடைய உண்மைகள் உத்தமங்கள். தாவீது சொன்ன, ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யாருக்கு முன்பாக? சத்துருக்களுக்கு முன்பாக. உன்னை சோதிக்க வரக்கூடிய எந்த கட்டுகளா இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். செபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகத்துவம் நிறைந்த மகிமையான இந்த அக்டோபர் முதல் நாள் வார்த்தைகளை தியானிக்கும்படியாய், கேட்கும்படியாய், எப்படியாய் நடக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி இருக்கிறீர். தொடர்ந்து புதிய உடன்படிக்கையின் பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை நிரப்பி இருக்கிறீர். உம்முடைய மகிமைக்காக நாட்டப்பட்ட ஜீவ விருட்சகங்களாய் எங்களை நடத்தும்படியாய் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. எல்லா நன்மைகள் நீங்கள் கடந்த மாதத்தில் செய்ததுக்காய் உள்ளத்தின் ஆழத்திற்கு கோடி ஸ்தோத்திர பலியை எடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் சதா காலங்களில் சகல பரிசுத்தவான்களோடு கூட வருக மட்டும் சமாதானமாய் இருப்பதாக.
ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.